total in these 3 coaches, 142 numbers of passengers were there, and 20 passengers are affected, out of which 4 are dead, with fatal accident is there. 7 are grievously injured, and 13 are having simple injuries. ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே போர்டு அண்ட் என்டிஆர்எஃப் கம்பைன் பண்ணி 5 மாக் எக்ஸசைஸ் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ரயில்வேஸில் கண்டக்ட் பண்ணணும். இப்போ சதர்ன் ரயில்வேஸ் எடுத்துனோம் 5 மாக் எக்ஸசைஸ்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதுபடி இன்றைக்கி ஒரு மாக் எக்ஸசைஸ் நடக்குது நம்ம திருச்சி டிவிஷனில். ஸோ அந்த டிவிஷனில் வந்து நம்ம இப்போ ரெஸ்கியூ ஏஜென்சிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப், தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், அப்புறம் ரயில்வே சைட்லேருந்து அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய கமர்ஷியல், அவங்களுடைய இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு மாக் எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதுபடி நேற்று டேபிள் டாப் நடந்திருந்தது. டேபிள் டாப்பில் 3 கோச் வைக்கிறதாகவும், அந்த கோச்சில் வந்து அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிஸ் ஒரு கோச் வந்து ரயில்வேவோட ஆக்சிடென்ட் ரிலீஃப் டீம், ஒரு கோச்சில் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், இன்னொரு கோச்சில் வந்து தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். அவங்க ஒரு கோச் வந்து அவங்கவுங்கள டீல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. டைம் வந்து டிசைட் பண்ணலை. டைம் வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சு. டைம் வந்து அவங்க ரயில்வே கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி சொன்ன பிறகு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி இமீடியட்டாக வந்து எனக்கு ஒரு 9:35 கால் வந்துச்சு. 9:35 வந்தோடனே நம்ம டீம் இங்கே தங்கியிருந்த டீமுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ இது 1 ஹவருக்குள்ளே, அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் ஒர்க் முடிச்சிருச்சு. இதில் வந்து என்ன இப்போ இதுனா, நம்ம ஃபயர் ரெஸ்கியூ இதில் வந்து 15 விக்டிம்ஸ் வந்து லைவ் விக்டிம்ஸ் ஆகும். 5 விக்டிம்ஸ் வந்து டம்மி, அவங்க வந்து இறந்த மாதிரியும் நம்ம சிமுலேட் பண்ணி பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா 20ஐயும் நம்ம அவங்கவுங்க ரெஸ்பான்ஸ் ஏஜென்சிஸ் வந்து ரெக்கவர் பண்ணி அந்த மெடிக்கல் எய்டு போஸ்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்தராக மெடிக்கல் எய்டுக்கோ இல்லை போஸ்ட்மார்ட்டமுக்கோ அனுப்புகிற மாதிரி தான் நடந்தது.